சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், ஷேர்சாட் போன்றவர்கள் உடனடியாக கடன் தருவதாக பல விளம்பரங்கள் வந்த வண்ணம் உள்ளது. நீங்கள் உடனடியாக கடன் பெறுவதற்கு அச்செயலியை உங்கள் தொலைபேசியில் பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றால், இணையவழி குற்றவாளிகள் நீங்கள் பதிவிறக்கம் செய்த செயலி மூலம் உங்களுடைய புகைப்படம் மற்றும் தொலைபேசி எண்களை திருடி விடுவார்கள். பின்னர் தவணை தொகை கட்டும் தேதிக்கு முன்பாகவே தங்களுக்கு அடையாளம் தெரியாத வாட்ஸ்அப் எண்களில் இருந்து தொடர்பு கொண்டு நீங்கள் கடன் பெற்ற தொகையை விட அதிக தொகையை இன்றே கட்ட வேண்டும் என்றும் மிரட்டுவார்கள். நீங்கள் அப்பணத்தை அனுப்பவில்லை என்றால் உங்களுடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பிவிடுவதாக உங்களை மிரட்டி பணம் கேட்பார்கள். மேலும் நீங்கள் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் கேட்பவர்களுக்கு ஓகே கொடுத்தாலே சைபர் குற்றவாளிகள் தங்களை பணம் கேட்டும் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டுவர். இதுபோன்ற புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளது. விசாரணையில் இணையவழி குற்றவாளிகள் பாகிஸ்தான், சீனா, காம்போடியா போன்ற நாடுகளில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் மிரட்டுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற வேண்டாம் என்றும் +99, +93, +977 போன்ற அடையாளம் தெரியாத வாட்ஸ்அப் எண்கள் மூலம் உங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அந்த வாட்ஸ்அப் அக்கவுண்டை ரிப்போர்ட் செய்யுமாறு புதுச்சேரி இணையவழி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.